வணக்கம் நண்பர்களே. ஆர்பிஐயோட சர்ப்ளஸ் டிரான்ஸ்ஃபரோடைய பார்ட் 2 இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதனுடைய சர்ப்ளஸ் அமௌண்ட் 99,122 crore rupees-ஐ கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. சர்ப்ளஸ்னால் என்ன? வரவு செலவு போக மீதம் இருக்கிற பணம் தான் சர்ப்ளஸ். அதையே 9 months ஆன கணக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். யூஸ்வலாக ஒரு ஃபைனான்ஷியல் இயர்னால் 1 year தானே. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், ஃபைனான்ஷியல் இயர்னால் 1st April இருந்து 31st March வரையிலும். ஆனால் ஆர்பிஐ ஃபாலோ பண்ணுற ஃபைனான்ஷியல் இயர் July 1st June 30th வரையிலும். ஆனால் இந்த வருஷம் அவங்க இந்த யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஃபைனான்ஷியல் இயருக்கு ஷிஃப்ட் ஆக போகிறாங்க. அதுக்கு கணக்கை முடிக்கணும் இல்லையா? அதனால் இந்த 9 month கணக்கை முடிக்கிறாங்க. அதனுடைய சர்ப்ளஸ் அமௌண்ட் இவ்வளவு. இந்த அமௌண்ட் செகண்ட் டைம் ஹை. ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் சர்ப்ளஸ் அமௌண்ட் எதுனா 1.47 lakh crore rupees. இது 2018 to 19 ஃபைனான்ஷியல் இயரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆக்சுவலி கண்டின்ஜென்சி ரிஸ்க் பஃபர் போகதான். கண்டின்ஜென்சி ரிஸ்க் பஃபர்னா என்ன? ஒரு கம்பெனினா பொதுவாக என்ன பண்ணுவாங்க, சேஃபுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை பத்திரப்படுத்தி வச்சுப்பாங்க. ஏன்னா திடீர்னு லாஸ் வந்துட்டால் அதை சமாளிக்க பணம் தேவை இல்லையா? அதே மாதிரி ஆர்பிஐயும் பஃபர் வச்சுருக்காங்க. அந்த பஃபரில் கொஞ்சம் பைசாவை சேவ் பண்ணி வைப்பாங்க. அது எவ்வளவு சேவ் பண்ணுவாங்க? 5.5%. இந்த 5.5% எதோட 5.5%? பேலன்ஸ் ஷீட்டோடைய 5.5% கண்டின்ஜென்சி ரிஸ்க் பஃபராக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அது போக மிச்சம் இருக்கிற சர்ப்ளஸ் அமௌண்ட்டு தான் 99,122 crore rupees. ஆர்பிஐ எதுக்கு அவங்களுடைய சர்ப்ளஸ் அமௌண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? ஆர்பிஐயே வச்சுக்கலாம் இல்லையா? அவங்களுக்கும் செலவு இருக்கும்ல. அதுக்கு காரணம் இருக்குது. அதை நம்ம 2 கேட்டகரியில் பிரிக்கிறோம். ஒன்று ஸ்டாட்யூட்டரினா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்த மாதிரி ஆர்பிஐ ஃபங்க்ஷன் ஆகிற மெத்தட் எல்லாமே அதை பற்றி டீட்டெயிலாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு செக்ஷன் இருக்குது 47. அந்த செக்ஷனில் என்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்பிஐ அதனுடைய சர்ப்ளஸ் அமௌண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்றது தான் அந்த ப்ரொவிஷன். செக்ஷன்னா என்ன? ஒரு லாவில் நம்பரிங் கொடுக்கறத செக்ஷனில் மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது இப்போ நான் ஒரு வெஜிடபிள்ஸ்க்கான லிஸ்ட் எழுதுகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? நம்பர் போட்டு எழுதுவேன் இல்லையா? இது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக. அந்த மாதிரி ஒரு சட்டம் இயற்றும் போது அதில் எல்லா ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நம்பரிங்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரிங்கை தான் நம்ம செக்ஷன்னு மென்ஷன் பண்ணுறோம். எல்லா சட்டத்துலேயுமே செக்ஷனில் தான் நம்பரிங் கொடுப்போம். ஆனால் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் மட்டும் நம்பரிங் என்னன்னு சொல்கிறோம், ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ரீசன் கன்வென்ஷன், அதாவது வழக்கத்தில் இருக்கிறது. இப்போ அதுக்கு சிம்பிளாக சொல்ல போனால் நமக்கு இன்னொரு பிரின்சிபல் தெரிஞ்சிருக்கணும். பொதுவாக கம்பெனிஸ் எல்லாமே அதனுடைய ஸ்டேக் ஹோல்டர், அதாவது பங்குதாரர்களுக்கு அதனுடைய லாபத்தில் பங்கை கொடுப்பாங்க. லாபத்தில் கொடுக்குற பங்கு தான் டிவைடண்ட்டுன்னு சொல்லுவோம். இது பொதுவாக கம்பெனிஸ் ஃபங்க்ஷன் ஆகிற விதம். சரியா? இப்போ கம்பெனிஸ்க்கும் இங்கே பேங்க்குக்கும் என்ன சம்மந்தம்? பேங்க் தான் கம்பெனி இல்லையே. ஏன்னா ஒரு கம்பெனினா அது கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே இயங்கணும். ஆனால் பேங்க் இங்கே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்டுக்கு கீழே இயங்குது. ஸோ அது கம்பெனி கேட்டகரியில் கண்டிப்பாக வராது. அதுக்கு என்ன காரணம்னா, 1949க்கு முன்னாடி வரையிலும் ரிசர்வ் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனாக தான் இருந்தது. அதன் காரணமாக தான் ஒரு வழக்கம் இருந்தது. அது என்னன்னா, அதனுடைய பங்குதாரர்களுக்கு லாபத்திலிருந்து பங்கு கொடுக்கறது. இப்போ என்னாச்சு, நாட்டுடைமை ஆக்கப்பட்டதுக்கப்புறம் 100% ஸ்டேக் ஹோல்டர் யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். 100% ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னு சொல்லும்போது ஆர்பிஐ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதனுடைய மொத்த லாபத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். சரி, இப்போது சர்ப்ளஸ் பற்றி பார்த்தோம். ஆர்பிஐக்கு இன்கம் எங்கேருந்து கிடைக்கும்? இன்கம் அதுக்கு மேஜராக 3 சோர்சஸ்லேருந்து கிடைக்கிறது. நம்ம 3 கேட்டகரியில் டிவைட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா, ஃபாரின் கரன்சி அசர்ட்லேருந்து வர ரிட்டர்ன்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட். ஃபாரின் கரன்சி அசர்ட்னா ஒன்றும் இல்லை, ஃபாரெக்ஸ் ரிசர்வ். ஒரு ரிசர்வ், அதாவது ஒரு சேமிப்பு, அதில் ஃபாரின் கரன்சிஸ் எல்லாம் இருக்கும். அந்த ரிசர்வ் ஆர்பிஐ
தாங்கிட்ட வச்சுக்க மாட்டாங்க. அதை இப்போது நம்ம கண்ட்ரிக்கு ஆர்பிஐ இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். நம்ம ஆர்பிஐ அதோடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வை அந்த மாதிரி ஃபாரின் பேங்க்கில் தான் டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது பொதுவாகவே நமக்கு தெரியும், அமௌண்ட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் என்ன ஆகும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ ஆர்பிஐ ஃபாரின் சென்ட்ரல் பேங்க்ஸில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கு அந்த ஃபாரின் கரன்சி அசட்லேருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் ஒரு முக்கியமான இன்கம்ஸ். அடுத்து இன்னொரு முக்கியமான பண வரவு எங்கேருந்து ஆர்பிஐக்கு கிடைக்கிது, நமக்கு நல்லா தெரியும். ஆர்பிஐ நம்ம நாட்டில் இருக்க பேங்க்ஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுது. அப்படி அதில் ஒரு முக்கியமான வேலை என்னென்னா, ஆர்பிஐ மற்ற பேங்க்ஸுக்கு கடன்களை அப்போது கடன் கொடுக்குதுன்னா அந்த எல்லா பேங்க்கும் ஆர்பிஐக்கு வட்டின்னு ஒன்று கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த வட்டியும் ஆர்பிஐயோட இன்கம். அதுதான் இந்த லெண்டிங் டு பேங்க். ஆர்பிஐக்கு இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம், கவர்மெண்ட்டுக்காக ஆர்பிஐ பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணும், பர்ச்சேஸ். பாண்ட்ஸை இஷ்யூ பண்ணும்போது கண்டிப்பாக ஆர்பிஐ தான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும், யாருக்கு இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு. ஆனால் பாண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆர்பிஐக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட்டை ஆர்பிஐ ஃபுல்லாக எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு பதிலாக தானே பண்ணுறாங்க. பட் கவர்மெண்ட் ஒரு பங்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கவர்மெண்ட்டோடைய மணி மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஆர்பிஐ தான் பார்க்குது. ஸோ அந்த பாரோவிங்ஸ் அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறனால போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் கமிஷனாக பணம் வரும். இன்கம் பார்த்தாச்சு, எக்ஸ்பெண்டிச்சரும் பார்த்தா தானே சர்ப்ளஸ் தெரியும். இன்கம் ஆர்பிஐக்கு இவ்வளோ சோர்ஸ்லேருந்து இவ்வளோ நிறையா வருது. ஆனால் எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தா கம்மி தான். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன, கரன்சி பிரிண்ட் பண்ணுறதுல ஆகிற செலவு, கரன்சி அண்ட் காயின்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டாஃப், அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு ஸ்டாஃபிங் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்தது என்னென்னா பேங்க்ஸுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, நான் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறதையும் பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றியும் சொன்னேன் இல்லையா. சென்ட்ரல் பேங்க்குக்கு பதிலாக ஆர்பிஐ அதை பண்ணுது. ஆர்பிஐ டைரெக்டாக அந்த பாண்டை இஷ்யூ பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற வேலையை பண்ண மாட்டாங்க, மற்ற பேங்க்ஸோடைய ஹெல்ப்போடு தான் இதை பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஆர்பிஐ ஒரு பாண்டை இஷ்யூ பண்ணுறாங்க, எனக்கு நான் வாங்கணும், நான் டைரெக்டாக ரிசர்வ் பேங்க்குக்கு போய் வாங்க முடியும்? கண்டிப்பாக இல்லை இல்லையா. நான் என்ன பண்ணுவேன், பக்கத்தில் இங்கே இருக்கிற ஸ்டேட் பேங்க்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு பேங்க்ஸோ நான் போய் அங்கே தான் போய் வாங்குவேன். ஸோ இங்கே என்ன நடக்குது, ஆர்பிஐக்கு பதிலாக மற்ற பேங்க்ஸ் வேலை செய்கிறாங்க இல்லையா. அப்போது எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பதிலாக ஆர்பிஐ வேலை செய்யும்போது கமிஷன் கிடச்சிதோ, அதே மாதிரி ஆர்பிஐக்காக மற்ற பேங்க்ஸ் வேலை செய்யும்போது அவங்களுக்கும் கமிஷன் கொடுத்தாகணும் இல்லையா ஆர்பிஐ. ஸோ அந்த கமிஷன் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். இது பேங்க்ஸுக்கான கமிஷன். அதே மாதிரி இன்னொரு கமிஷன் என்னென்னா, ப்ரைமரி டீலர்ஸ்க்கு கமிஷன் கொடுப்பாங்க. அதாவது பேங்க்கு மாதிரியே ஆர்பிஐக்காக மற்ற சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆர்பிஐ கமிஷன் கொடுத்தாகணும். அதில் ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, போஸ்ட் ஆஃபீஸை எடுத்துக்கலாம். ஏன்னா எப்படி பாண்ட் இஷ்யூ பண்ணுறதில்ல பேங்க்ஸ் மற்ற பேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணுதோ, அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸும் ஹெல்ப். நம்ம பாண்டு வாங்கணுன்னா போய் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வாங்கலாம் ஆர்பிஐ இஷ்யூ பண்ணுற டைமில். இப்போது நான் பாண்டுன்ற ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் வச்சு எல்லாத்தையும் சொன்னேன். இதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்கெல்லாம் கமிஷன் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஆர்பிஐயோட எக்ஸ்பெண்டிச்சர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது 2வது முறையாக அதிகமான சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆர்பிஐக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு ரீசன் என்ன, இதுக்கு ஒரு 3 மேஜர் ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன, லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர் ஆர்பிஐயோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ரொம்ப ஹையாக போச்சு, ஆல் டைம் ஹையை டச் பண்ணுச்சு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆர்பிஐ என்ன மற்ற கண்ட்ரியோடைய சென்ட்ரல் பேங்க் டெபாசிட் பண்ணும். எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய டெபாசிட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் வரும். ஸோ இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. செகண்ட் ரீசன், நம்ம நல்லா தெளிவாக எதெல்லாம் ஆர்பிஐக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்கோ அதெல்லாம் லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரில் ரொம்ப ஆக்டிவாக நடந்திருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ் பார்த்தோம் இல்லையா, அது இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் நிறைய பாண்டை பர்ச்சேஸ் பண்ணாங்க, அதாவது ஆர்பிஐ வழியாக செல்லிங் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ நிறைய பாண்டு பர்ச்சேஸ் ஆகும்போது நிறைய இன்ட்ரெஸ்ட் ஆர்பிஐக்கு கிடச்சி. அதே மாதிரி ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை டிக்ரீஸ் பண்ணாங்க. ரெப்போ ரேட்னா என்னென்னா,
ஆர்பிஐ நாட்டில் இருக்கிற மற்ற பேங்க்ஸ்க்கு கடன் கொடுக்கும். ஸோ கடன் கொடுக்கும்போது வட்டியோட தானே கொடுப்பாங்க, அதில் தானே நாடே இயங்கிட்டு இருக்கு. எந்த வட்டியில் கொடுக்குதோ அதை தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை லாஸ்ட் டைம் 4% கொண்டு வந்தாங்க. ஸோ ரெப்போ ரேட் குறைக்கும் போது என்ன ஆகும், நிறைய பேங்க்கு கடன் வாங்கும். எவ்வளோக்கு எவ்வளோ பேங்க் கடன் வாங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணுவாங்க ஆர்பிஐக்கு. இதெல்லாம் தான் காரணமாக இருந்தது சர்ப்ளஸ் இந்த டைம் அதிகமாக வர. இப்போது இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட்டை ஆர்பிஐ கவர்மெண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறனால இந்த நேரத்தில் நமக்கு என்ன பயனாக இருக்க போகுது நமக்கு நல்லாவே தெரியும். கோவிட்-19 செகண்ட் வேவ்னால நாடு ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் பண்ணுது, கவர்மெண்ட்டும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஃபைனான்ஸ் விஷயத்தில். ஸோ இந்த டைமில் இந்த அமௌண்ட், இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் ஆல்மோஸ்ட் 1 lakh crore rupees டச் பண்ணியிருக்கு. இந்த அமௌண்ட் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கோவிட்-19 செகண்ட் வேவ் மிட்டிகேட். இதோட இந்த டாபிக் முடிவுக்கு வந்துருச்சு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. கற்றுக்கிட்டே இருக்கலாம்.